शान्ति शान्तिः। ॐ शान्ति शान्ति शान्तिः। எஸ்பெஷலி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு ஒன்றும் பெரிய தீங்கு விளைவிக்காது என்பதுதான் உண்மை. அவர் கண்டக சனியை விட அஷ்டமத்து சனியில இன்னும் கொஞ்சம் நீங்க மேம்பாடு தான். முதல் நன்மை என்னன்னு கேட்டா ஆயுள் கூடும். உங்களுடைய மனைவினுடைய உங்களுடைய கணவருடைய ஆயுளும் கூட கூடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரகசியம். சரியா? சரி, வருஷம் 27ல பாதிக்கு மேல இன்னும் நல்லபடியான வாழ்க்கை. அதனால பிசினஸ் ரீதியாக கவர்மெண்ட்ல இருப்பவர்கள் நல்ல லாபத்தையும் அதே மாதிரி நல்ல ஒரு ஜாபினுடைய ப்ரமோஷனையும் அடைவார்கள். சொந்த தொழில் நடத்துபவர்கள், அதுவும் சனியினுடைய காரக தொழில், சனியினுடைய காரகம் வந்து பெரிய லிஸ்டே நான் போட்டு கொடுத்துருக்கேன். 2025 மேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தாலும் கூட பண வரவுக்கு கம்மி இருக்காது. சனியினுடைய அனுகிரகத்தினால பணம் வந்து நமக்கு குறையாது. ஏனென்றால் குருவனுடைய நிலை சுக்கிர மகாதசை நடந்து சனி புக்தியோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா, நேரடியாக ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் கூடிய சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு வருகின்ற 2025 ஆண்டு மார்ச் 29 நிகழ இருக்கக்கூடிய சனி மகா பெயர்ச்சியினுடைய பலனை சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த நண்பர்களுக்காக நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரி, சிம்ம ராசிக்கு அவர் வந்து 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டமத்திற்கு போகின்றார். மீன ராசி, ரைட். எத்தனை நாட்களுக்கு இருக்கின்றார் அப்படின்னாக்கா 1063 நாட்கள். அதாவது 29 மார்ச் 2025 வந்து அவர் நுழைகிறார். 24 பிப்ரவரி 2028 வரைக்கும் அங்கதான் இருக்கிறார். அதுல வந்து 649 நாட்கள் வந்து நேர்கதியாகவும் 414 நாட்கள் 414 நாட்கள் வந்து வக்கரகதியாகவும் இருக்கிறார். எல்லா நட்சத்திரங்கள்லயும் வந்து நேர்கதி வக்கரகத்தியும் இருக்கிறது. இதனுடைய டீட்டெயில்டான விரிவான விளக்கத்தை வந்து மேட ராசியில் வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஒரு சில நிமிஷங்கள் நான் பேசியிருக்கின்றேன். அதுல வந்து எத்தனை நாட்கள் எங்க இருக்கிறார் அப்படிங்கிற நட்சத்திர விவரங்கள்லாம் அவ்வளவு அழகாக, அதே போன்று சனியினுடைய ரகசியங்களையும் அதில் நான் வந்து விளக்கி இருக்கின்றேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பலன்களும் உங்களுக்கு கூட கிடைக்கும். சரி, இப்ப நம்ம சிம்ம ராசிக்கு வந்துடுவோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது அஷ்டமத்து ஸ்தானம். முதல்ல சனி என்பவர் யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் சனி 6க்கும் 7க்கும் உண்டான ஆதிபத்தியத்தை அடைகிறார். சனியினுடைய காரகத்துவம், சனி வந்து எப்படிப்பட்டவர், என்ன கொடுப்பாருங்கிறத நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேன். அதை நீங்க கேட்டு விடணும். சனி வந்து பெரும்பாலும் வந்து வலியை கொடுப்பவர், துக்கத்தை கொடுப்பவர், வேதனையை கொடுப்பவர், கஷ்டத்தை கொடுப்பவர், இருக்கக்கூடிய பணத்தை வந்து பிடுங்கி கொள்பவர் அப்படின்லாம் வந்து கருத்து நிலவுகிறது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எஸ்பெஷலி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு ஒன்றும் பெரிய தீங்கு விளைவிக்காது என்பதுதான் உண்மை. அவர் கண்டக சனியை விட அஷ்டமத்து சனியில இன்னும் கொஞ்சம் நீங்க மேம்பாடு தான் அடைய போகின்றீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏனென்றால் இவர் 6க்குண்டானவன் 8ஆம் இடத்தில் வந்து இறங்கும் பொழுது, அதாவது 8ஆம் இடத்தில் உட்காரும் பொழுது அது ஒரு விபரீத ராஜயோகமாக வந்து அமைகிறது.
எந்தெந்த போர்ஷன்ல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல பிளஸ் நிறைய இருக்கிறது, மைனஸ் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. அதனால இந்த பலன்களை நேரடியா பலன்களுக்கு நான் போயிடுறேன். இந்த பலன்கள் 3 வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். எப்பவுமே ஒரு பலனை பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு. சரி, பலன்கள் நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய 5 தலைப்புகளை பார்க்க போகின்றோம். இந்த 3 வருஷங்களில் நான் எப்படி இருக்க போகின்றேன், என்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக அமைதியாக இருக்கிறதா, இல்ல நான் ஏதாவது டவுன் ட்ரெண்டா, அதாவது டவுன் ஆக போகிறேனா, அல்லது அளவுக்கு மீறி உற்சாகமா என்னங்கிறத பார்த்துருவோம். அதே போன்று என்னுடைய இமேஜ், என்னுடைய ஃபேமிலியில, என்னுடைய சொசைட்டியில, அப்புறம் சொசைட்டி என்னை எப்படி பார்க்கறது, இது முதல் சப்ஜெக்ட். ஆனா நம்ம முதல்ல பார்க்கறது தொழிலை பார்ப்போம், ரைட்டா? ரைட். இருந்தாலும் நான் என்னை பற்றி. இரண்டாவது என்னுடைய தொழில் முறைகளில் நான் எப்படி இருக்க போறேன், அதாவது அது தனியார்ல வேலை செய்யறவராக இருக்கலாம், அல்லது சொந்த தொழில் செய்பவராக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவராக இருக்கலாம், வெளிநாட்டுல ஒர்க் பண்ணக்கூடியவர், வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கலாம். அனைவருக்கும் எப்படி இருக்குது, இது இரண்டாவது தலைப்பு. மூன்றாவது தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய உறவுகள் மற்றும் உறவுகள் என்னுடன். எந்த உறவுகள் கிட்ட நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்துக்கு போனா கணவன் மனைவி உறவு கிட்ட கேத்துவும் அங்க இருக்கிறார். அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கூடணும். இந்த வீடியோவானது சனியின் வாயிலாக நாம் நம்முடைய எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவதுன்னு தான் பார்க்கின்றோம். ஏனென்றால் சனியை அவாய்ட் பண்ணவே முடியாது. சனி என்பவர் பாருங்களேன், அதாவது ஒருவருடைய வாழ்நாள்ல 19 வருஷம் ரூல் பண்றார். அது இல்லாம 30 வருஷங்கள், அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் ரூல் பண்றார். அப்படிங்கும் போது சனி 8ஆம் இடத்துக்கு வருவதனால முதல் நன்மை என்னன்னு கேட்டா ஆயுள் கூடும். உங்களுடைய மனைவியினுடைய, உங்களுடைய கணவருடைய ஆயுளும் கூட கூடும். அப்படிங்கறதுதான் இதனுடைய ரகசியம். சரியா? சரி, இது உறவுகள் என்பது மூன்றாவது தலைப்பு. நான்காவது படிப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்கள், எப்படிப்பட்ட படிப்பு, எங்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா, சொத்துக்களும் நானும். அதே போன்று அந்த சொத்துக்களில் எந்தெந்த சொத்துக்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கிறது, பித்ரார்ஜிதமா, அல்லது கணவன் மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்களா, அல்லது திடீரென்று லாட்டரி இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் பெறக்கூடிய சொத்துக்களா, இது அத்தனையும் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல எடுத்த உடனே தொழில் அப்படிங்கிறதுக்கு நம்ம டைரக்டா போயிடுவோம். இந்த 7.5 சனி 3 வருஷமா பிரிச்சு விடுவோம். முதல் வருஷம் அவர் ஏறின உடனே பூர்வ பாத்ரபதம் நட்சத்திரத்துல தான் இருக்கிறார். அதாவது இந்த ஜாதகத்துக்கு 5க்கு உண்டானவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். 5க்கும் 8க்கும் உண்டானவன். இது ஆக்சுவலி எனிமியினுடைய பிளேஸ். சொல்ல போனா சனிக்கும் குருக்கும் பகையெல்லாம் கிடையாது, அவர்கள் சமமே தான். ஆனால் இந்த ஜாதகத்துல அவர் பகைமை அடைகிறார். ஏனென்றால் அவர் 6க்கு உண்டானவன் சிம்ம ராசிக்கு. அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட பகைவனுடைய ராசியில உட்காருபவர் 6க்கு உண்டானவனாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிப்பீர்கள். முதல்ல பலன், எதிரிகளை ஜெயிப்பீர்கள். எந்த வருஷம் அப்படின்னா முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். பூர்வ பாத்ரபத நட்சத்திரம் முதல்ல, அதாவது 2025 இருந்தே இந்த விஷயம் ஆரம்பிச்சிடும். 2026 இன்னும் மும்முரமாக போராடி எதிரிகள் இல்லாத ஒரு நிலையை அடைவீர்கள். அதுல கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். போட்டின்னா அப்புறமேல அதுல சங்கடம் இருக்கும் இல்லையா? அதனால சொல்லுவோம் இல்லையா, என்ன சட்டை கிழியாம சண்டை எங்க இருக்கு அப்படின்னு கலோக்கியலா சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபைட் பண்ண வேண்டியதா தான் இருக்கிறது. இது பிளஸ்ஸா மைனஸான்னு கேட்டா, சண்டை பண்ணி தோக்கிறது தான் மைனஸ், சண்டை பண்ணி ஜெயிக்கிறது அது பிளஸ் தான். இது 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். அதுல விசேஷமாக கேத்துவனுடைய மகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த போட்டியில ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அது எந்த தொழிலா இருந்தாலும், சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க ஜாப் பண்ணினாலும் சரி, அது கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தாலும் சரி. இது மூன்றாவது வருஷம் நீங்க நல்ல ஏற்றத்தை, அதாவது தொழிலில் அஷ்டமத்து சனி பயப்படாம நீங்க ஒர்க் பண்ணுங்க. இந்த 3வது வருஷம் முடியும் போது உங்களுக்கு ரேவதியினுடைய நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார். அது லாபாதிபதி உங்களுக்கு சிம்மத்துக்கு. அந்த நட்சத்திரத்துல, ஏனென்றால் அவர் 2க்கும் லாபஸ்தானத்திற்கும் உண்டானவர். அங்க உட்காரும்போது சனி பண வரவையும் கொடுப்பார். அதனால 3 வருஷமும் தொழிலின் மேன்மைதான். போட்டிகள்ல இருந்து நம்ம ஜெயிச்சு நம்மளுடைய ஒர்க்கை ஸ்தாபனம் பண்ணுவோம். சரி, இப்ப வெரைட்டியா பார்ப்போம். முதல்ல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவர்கள், ஏனென்றால் கேத்து
இப்ப தலைக்கே வந்துடுவார். உங்களுடைய தலையில வந்து 1.5 வருஷம் இருக்கிறார். 25 மே மாதத்துல இருந்து 26 முழுவதுமே கேத்து உங்களுடைய தலையில தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த சனி அஷ்டமத்துல இருக்கும்போது கேத்துனுடைய இந்த ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, அவர் வந்து சனி வந்து பூர்வ பாத்திரபதம், உத்தர பாத்திரபதம் இந்த 2 நட்சத்திரத்துக்கு தான் போவார். அப்படிங்கும்போது நிறைய முடிவுகளை வந்து விரைவாக எடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஆனால் அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? குரு வந்து 11th பிளேஸ்ல இருப்பார். முதல்ல லாபஸ்தானத்தில் இருப்பார். அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல விதமாகவே அமையும். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், இருந்தாலும் நல்ல விதமாகவே அமையும். பிறகு அவர் 12ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகிடுறார். யாரு? அதாவது அதுவும் பாருங்களேன், 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல கடகத்துல போய் உச்சமாகி 8ஆம் இடத்தையே பார்க்கும் பொழுது சனியினுடைய அந்த தீய குணங்கள் மிகவும் மிகவும் குறைகின்றன. அது எப்போ 2026 வந்து உங்களுக்கு குறைகின்றன. இந்த டேட் எல்லாம் கேட்கும்போது கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க, நல்லா இருக்க போறோங்கிறத சொல்ல வரேன், அவ்வளவுதான். அதனால முதல் வருஷமாக இருந்தாலும் 2வது வருஷம், முதல் வருஷத்துல கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். 2வது வருஷம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வழி வந்து போட்டியெல்லாம் வந்து இது பண்ணிடுவீங்க. 27ஆம் வருஷம் 27ல பாதிக்கு மேல இன்னும் நல்லபடியான வாழ்க்கை. அதனால பிசினஸ் ரீதியாக கவர்மெண்ட்ல இருப்பவர்கள் நல்ல லாபத்தையும் அதே மாதிரி நல்ல ஒரு ஜாபினுடைய ப்ரமோஷனையும் அடைவார்கள். சொந்த தொழில் நடத்துபவர்கள், அதுவும் சனியினுடைய காரக தொழில், சனியினுடைய காரகம் வந்து பெரிய லிஸ்டே நான் போட்டு கொடுத்துருக்கேன். அதாவது முதல்ல கல் குவாரியில இருந்து, பிறகு எண்ணெய், பிறகு இரும்பு சம்பந்தப்பட்ட, மெட்டல் சம்பந்தப்பட்ட, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட, ஈவன் சில்வர் சம்பந்தப்பட்ட, பிறகு வந்து நம்முடைய கேஸ் சம்பந்தப்பட்ட எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன. வேளாண் துறையும் சனியை குறிக்கின்றது. கவர்மெண்ட்ல வந்து மக்களுடன் தொடர்பு கொண்ட அந்த சூழ்நிலையும் எல்லாமே வந்து சனியை குறிக்கின்றது. பிறகு வந்து கார்பரேஷன்ல ஒர்க் பண்றது, கார்பரேஷன்ல ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் சனியினுடையது. அத்தனை பேருக்கும் லாபத்தை கொடுக்கும். பிறகு நல்ல பதவியில் இருக்கக்கூடிய போலீஸ், இந்த மாதிரியான ஒரு IAS, IPS, IFS இந்த மாதிரியான கேடர்ல இருக்கின்றவர்களுக்கும் இந்த சனி வந்து நல்ல பேரை எடுத்து கொடுப்பார். சொசைட்டியில வந்து நீங்க உழைக்கிறதுக்கு அஞ்சாதீங்க. அஷ்டமத்து சனி வந்துருச்சா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. குறைவான சாப்பாடு, அப்புறம் சீரான உழைப்பு, நல்ல தூக்கம், இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சீரான உழைப்பை மட்டும் விட்டுடாதீங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்தவர்களுக்காக வாழணும்னு ஒரு முடிவு எடுத்துங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்காக சிகரம் ஏறி பெறுவீர்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிகரத்தில் ஏற்றி வைக்கப்படுவீர்கள். ஏன்னா கேத்து வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறார். அப்படிங்கும்போது சனியினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் அமைப்புகளும் நல்ல நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல போகின்றது. சரி, வெளிநாட்டுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, நீங்க வந்து முதல்ல அதாவது ஏப்ரல், மே இந்த 2 மாசத்தை விட்டணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசம், ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சனி வந்து வக்கரம் அடைகிறார். அதெல்லாம் நான் அதுல சொல்லியிருக்கேன். இந்த முதல் வீடியோல மேஷத்துல ஒரு 10 நிமிஷம் கேட்கணும் நீங்க. ஒவ்வொரு வருஷமும், அதாவது இந்த 3 வருஷமும் சனியாகப்பட்டவர் வக்கரம் அடைகிறார். சூரியனுடைய நிலையை வச்சு நம்ம வக்கரம்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் இருக்கு. மேக்சிமம் 4 மாசங்கள், 4.5 மாசங்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4.5 மாசங்கள்ல வந்து வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்தீர்கள் என்றால் உடனடியாக நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது கிடைக்கும். அதே போன்று வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு நம்ம வந்து வெளிநாடு போதும், நம்ம வந்து இந்தியாவுக்கே போயிடலாங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். அதனால சனி வந்து வெளிநாடு போவதற்குண்டான சூழ்நிலையும் நல்ல விதமாக அமைத்து கொடுப்பார். சரி, நான் முதலே சொல்லிட்டேன், எதிரிகளோட கொஞ்சம் வந்து வம்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதே போன்று உங்களுக்கு முதல்ல இந்த ராகுவும் சனியும் வந்து ஆரம்பிக்கிறார்கள் இல்லையா? முதல்ல வந்து சனி போன உடனே ராகுவும் சனியும் ஒன்னாதான் இருக்கிறது. அது எத்தனை கிட்டத்தட்ட ஒரு, அதாவது வந்து மார்ச் 29ஆம் தேதி அவர் போறாரா, மே 18ஆம் தேதி வரைக்கும் அவர் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு தோராயமா நான் சொல்றேன். இந்த 25 நாட்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறவர்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அதனாலதான் தள்ளி சொன்னேன் நான். அதே போல பெரிய ஒரு முடிவுகளையும், அதாவது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நான் வந்து வேலை ஜாப்பை விட்டுறேன்னு சொல்றது, ஒரு பிளானை டிராப் அவுட் பண்றது, இதெல்லாம் பண்ணாம
அமைதியா செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடிந்த அளவு செய்து கொண்டே வார்கள். அவ்வளவுதான். உணவுத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு எலக்ட்ரிக், எலக்ட்ரான், இதெல்லாம் வந்து நல்ல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போனோடனே உங்களுக்கு நிறைய எனர்ஜியை கொடுப்பார். அப்போ வந்து ஒரே ஒரு டிராபேக் என்ன, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோட மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி தொழில வந்து நல்ல வந்து அந்த ஃபீல்டை வந்து தூக்கி கொடுப்பார், அப்லிஃப்ட் பண்ணி கொடுப்பார் உங்களுக்கு. அதனால இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு லாபத்தை தருவதை காட்டிலும் வாய்ப்பை நிறைய வழங்கி கடைசியில லாபத்தை கொடுத்துட்டு போவார். அப்போ முதல்ல 2 வருஷம் வேஸ்ட் அப்படிதானே சொல்ல வரேள் அப்படின்ட்டு கிடையாது. முதல்ல 2 வருஷங்கள் வந்து உங்களை நீங்க நிலைநிறுத்தி கொள்ளுகிறீர்கள். முதல் 1 வருஷம் தான், 2 வருஷங்கள் கூட கிடையாது. ஒரு வியாபாரிங்கிறவர் வந்து எடுத்த உடனே அடுத்த நாளே எனக்கு வந்து மேல வந்துடணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து அது வியாபாரியே கிடையாது. வியாபாரிக்கு வந்து பொறுமை மிக முக்கியம். அது வந்து 6ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த நேரத்துல குரு வந்து உச்சம் பெறுகிறார் என்பது இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்போ நம்ம சூழ்நிலையை கரெக்டா பயன்படுத்த வேண்டும். பிறகு கல்வித்துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்கும்? 2025ஆம் வருடம் அவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சோதனையாக இருந்து அதுவே அப்படி 2026ல சாதனையாக மாறி 2026 எண்டுலெல்லாம் வந்து சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் ஒரு கிஃப்டையும் வாங்கி கொடுக்கும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வைத்து நடத்துபவர் சிம்மராசிக்காரர்கள் வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை நடத்தும் போது அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப கட்டியமா இருக்கும். அதுல வேலைக்காரர்களுக்கு சலுகைகளை அதிகமாக வழங்குங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் லாபம் கிடைக்கும். நல்ல வேலைக்காரர்களை தூக்க வேண்டாம். வயது நிமித்தமாகவோ அல்லது ஒரு சின்ன ஒரு அவர்கள் வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்தாலே வந்து அந்த ஒரு வணக்கம் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு அவர்களை தூக்கிட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆணிவேராக நின்று காப்பாற்றுவார்கள். ரைட்டா? தொழில் வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டேன். வேலையே இல்லாம நான் திரிகிறேன், இந்த அஷ்டமத்து சனியில வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த சனி, அதாவது முதல் வக்கரம் அடையும் பொழுதே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா, அதுதான் குரு வந்து 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ சனி வந்து 10ஆம் இடத்தினுடைய தன்னுடைய நட்பு ஸ்தானத்தை பார்க்கின்றார், வருமான ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். தனக்காரகன் வந்து அங்க லாபஸ்தானத்துக்கு போகும்போது வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அதனால வெட்டியா சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னாலும் எதுலையா ஒண்ணுல போய் நம்ம இது பண்ணிப்போம். அல்லது கவர்மெண்ட் வேலை வந்து டக்குன்னு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்பா மூலியமாகவோ அல்லது நம்முடைய தெரிஞ்ச சொந்தங்கள் மூலமாகவோ வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக உழைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அதுதான் அஷ்டமத்து சனி. வெட்டியாக இருப்பதற்கு அல்ல. வெட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட், அதாவது ஒர்க்ல என்கேஜ்மெண்ட் பண்ணி நம்மளை உழைக்க வைத்து விடுவார். அதனால இந்த சனி நல்லவரே அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த 7.5 சனியில் நான் எப்படி இருப்பேன், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, முதல் வருடம் கேத்துவனுடைய அந்த ஒரு வருகையினால ஒரு 1.5 வருஷம், அதாவது 2025 மேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தாலும் கூட பண வரவுக்கு கம்மி இருக்காது. சனியினுடைய அனுகிரகத்தினால பணம் வந்து நமக்கு குறையாது. ஏனென்றால் குருவனுடைய நிலை, சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக வர வேண்டியதெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிங்கும்போது கான்பிடென்ட் லெவல் குறையாது. கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இருக்கும், கான்பிடென்ட் நம்ம குறையாம இருக்கும். பப்ளிக் இமேஜ் வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியதா இருக்கும். நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. கேத்து இருந்தா என்ன பண்ணிடுவோம்னு கேட்டா, முந்தைய பழைய விஷயங்கள்லாம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நகர்த்தி வச்சிருங்க. கணபதியினுடைய உபாசனை, இந்த சனி வந்து உங்களுக்கு பிள்ளையாருடைய உபாசனை வந்து முதல் 1.5 வருஷம் வந்து விநாயகருடைய உபாசனை பண்ணணும். அடுத்த 1.5 வருஷம், அதாவது செகண்ட் ஆஃப் 2027, அப்பதானே செகண்ட் ஆஃப் வருது. அப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டா, சிவனுடைய வழிபாடு. முதல்ல கணபதியினுடைய, கேத்து வந்துடுச்சா தலைக்கு மேல கணபதியினுடைய வழிபாடு. நிறைய விருத்தி பண்ண போகிறோம். அதே போல நிறைய புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறார்கள். அப்படிங்கும்போது நம்முடைய பர்சனல் அந்த பர்சனாலிட்டி வந்து கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து அதிகமாகும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் பல வாய்ப்புகள் வரும். எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியாது, கொஞ்சம் குழப்ப மாதிரி தான் இருக்கும்.
ஆனாலும் நம்ம அந்த கான்ஃபிடென்ட் குறையாம கொண்டு போவோம். நிறைய கான்டாக்ட்ஸ் வரும். நம்மை நாம் புதுமையாக காண ஆரம்பிப்போம். எந்த விஷயத்துல நமக்கு தொந்தரவு அதிகமாக வரும் அப்படின்னாக்கா, நம்முடைய மிக நெருங்கிய நண்பர்களும் பிறகு வாழ்க்கை துணையும் தான். அவர்களுடைய விஷயத்துல நாம் அவர்களுக்கு ஒண்ணு டைம் கொடுக்க முடியாம போயிடும், அல்லது அவர்களை புரிந்து கொள்ள முடியாம போயிடும். ஏன்னா நம்முடைய ஜேர்னி, நம்ம மேல இந்த ஃபிளைட்ல போயிட்டு இருப்போம், அவங்க கீழே ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. புரியுது இல்லையா? நம்மளுடைய அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகாம போயிடும். அதுதான் கேத்து லக்னத்திலேயோ ராசிலேயோ. அதனால நம்ம நமக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் திணிக்க கூடாது. நம்முடைய எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாம் வளரணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வதுதான் சேஃப். அதனால கேத்து வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏன்னா சனி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வருமான ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அது பாசிட்டிவா பாக்குறாரு. அது நட்பு பார்வை. அங்க கன்னி ராசிங்கிறதுனால பண வரவு நிறைய இருக்கும். அப்படிங்கும்போது சொந்தங்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த பண வரவு, அந்த பிஸியா இருக்கிறேன், நான் ரொம்ப இதா இருக்கிறேன், ஒரு நெருக்கடியில இருக்கேன்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்களுக்கு, அதாவது நெருங்கிய உறவுகளுக்கு டைம் கொடுக்காம போயிடக்கூடாது. அங்கதான் நமக்கு என்ன ஆடும், லேக்கிங் ஆடும். நம்மளுடைய பர்சனாலிட்டி என்ன தெரியுமா, நமக்குன்னு யாராவது ஒரு நண்பர்கள், அதாவது இதே சன்னியாசத்துல இருந்த ஆத்மார்த்தமான நண்பன் யாருனாக்க நம்முடைய இஷ்ட தெய்வத்தை தான் அப்படி எடுத்துக்கணும். அப்ப சனி அப்படியே உங்களுக்கு வரம் கொடுப்பவராக மாறிவிடுவார். அதான் சனியினுடைய அமைப்பு. ஒரு விநாயகர் அப்படியே நண்பனா, விநாயகர்கிட்ட பேசுங்க, விநாயகர்கிட்ட பேசுங்க. அதுவும் கன்னிமூல கணபதியை போய் பேசுங்க. கன்னிமூல கணபதினா நிருதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலையும் பாத்தீங்கன்னாக்கா நிருதியில கணபதி வச்சிருப்பாங்க. அந்த கணபதி கிட்ட போய் புலம்பிடுங்க. சவுண்டா புலம்பாதீங்க, அவருக்கு மனசுக்குள்ள பேசினாலே கேட்கும். அப்படி பண்ணிட்டு வாங்க. அஷ்டமத்து சனியாவது 7.5 சனியாவது அது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ரைட்டா? அதனால நம்மளுடைய பர்சனாலிட்டி, அதே மாதிரி பப்ளிக் இமேஜ் நல்லா ஒரு டெவலப் ஆகும். நிறைய ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கும். நமக்கு தெரியாதவர்கள்லாம் நம்மை அறிந்து கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் நமக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும். அதனால பப்ளிக்ல எந்த ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. சரியா? ஓகே. அடுத்தது உறவுகள். இது ரொம்ப முக்கியம். நான் இப்பதான் அந்த இதே உறவுகள்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உறவுகள்ல நம்ம என்னன்னு கேட்டா, முதல் வருஷம் அப்பா கிட்ட நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அப்பாவுடைய உறவுகள், அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஏனென்றால் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ரிஷபராசி, நண்பனுக்கு உண்டான ராசி. அதாவது நட்பு பார்வையாக பார்க்கிறார். அப்படிங்கும்போது அப்பா கிட்ட நிறைய ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இதுல நான் மெயினா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, அது மகா நட்சத்திரம் ஆகட்டும், அல்லது பூர்வ பால்குனி, பூரமாகட்டும், உத்தரமாகட்டும், யாருக்கெல்லாம் சூரியனுடைய மகாதசை நடக்கிறதோ, ஒரு தடவை திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது நல்லது. சந்திரனுடைய மகாதசை நடக்கிறதோ அவர்கள் திருநள்ளாருக்கோ அல்லது திருப்பதிக்கோ போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய உறவுகளினுடைய சிக்கல்கள்லாம் சரியப்படும். மெயினா சந்திரதசை நடக்கிறவர்களுக்கு தாயினுடைய உறவு, அப்புறம் தாரத்தினுடைய உறவுகள்ல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும். சூரியனுடைய தசை நடக்கிறதா, அப்பானுடைய பிரச்சனை, இல்லைன்னா கவர்மெண்ட் ரீதியாக சில பிரச்சனைகள். சந்திரனுடைய உறவுகள்ல இருக்கிறவர்களுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் அந்த ஓட்டமானது தேக்கமாயிடும். அவர்களுக்கு மேக்சிமம் சந்திர திசையில என்ன திரவ பதார்த்தங்களுடைய வியாபாரத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா அது போயிட்டு வந்துடலாம். இது ஜென்ரலா எல்லாருக்கும் சொன்னது. உறவுகள்ல கணவன் மனைவி உறவு, நட்பு உறவு, அதுலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப சார் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, சனியினுடைய நட்சத்திரத்துக்கு, அதாவது 2026 மேவிலிருந்து 2027 மே வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஒட்டு மொத்தமாவே ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா 7க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது அவர்களுக்கு நமக்கு உடல் நலமெல்லாம் வந்துடும். ஆமா, ஏன்னா அவர் முதல்ல கண்டகச்சனியாக இருக்கும்போது வாழ்க்கை துணை உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கும். இல்லைன்னா நம்ம உடம்பு சரியில்லாம அவங்க அவஸ்தைப்பட, அவர்களுடைய உடல் நலம் இல்லாமல் நம்ம அவஸ்தைப்படாம இருந்த அந்த நிலை மாறி உடல் நல்லா ஆரோக்கியமா வந்துடும். ஆனா என்ன ஆயிடும், ஏதோ மனஸ்தாபங்கள், ஏதாவது பிரச்சனைகள், வருமானத்தினுடைய சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும், இல்ல சொத்துக்கள் நிமித்தமாக ஏதாவது பிரச்சனை வரும். அதனால உறவுகளோட ரொம்ப ஜாக்கிரதையாக, அதுவும் கணவன் மனைவி உறவு, நெருங்கிய நட்பு உறவு, அப்பாவோட உறவு மேம்படத்தான் செய்யும். அது ஏனென்றால் அவர் அந்த 3 வருஷமுமே 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். நட்பு பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுல 2ஆம் இடத்துல
நம்முடைய தாய்மாமன் வகைரா அவர்களிடம் வந்து நம்ம சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. திருமணமாக இருந்தாலும் அங்க சம்பந்தம் வைக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதிரி என்கின்ற உறவு. அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து அவருக்கு பணம் எங்க இருந்து வரும்னு கண்டுபிடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? அது வந்து கருமாசயமும் அது ஒரு தலைப்பே இருக்கிறது. அதாவது பணம் வந்து ஒருத்தருக்கு அப்பா கிட்ட இருந்து கிடைக்குமா, அல்லது வாழ்க்கை துணை கிட்ட இருந்து கிடைக்குமா, நண்பர்கள் மூலமாக கிடைக்குமா, அல்லது சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி தூரத்து உறவுகள் மூலமா கிடைக்குதா, இல்லையா எதிரிகளுடைய பணத்துலதான் இவன் வாழ போறானா அப்படிங்கறத கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இந்த சனியினுடைய அமைப்புல பாத்தீங்கன்னாக்கா இந்த நான் சொல்ற அந்த அந்த காம்பினேஷன் வரும்போது எதிரியினுடைய பணங்கள் வருவதற்கு சான்சஸ் இருக்கு உறவுகள்ல. அப்படின்னா என்ன, ஒரு போட்டியில ஜெயித்து அவர்கள் சொந்தம் கொண்டாட போவதை ஜெயித்து நாம் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அஷ்டம சனி. அதனால அந்த ப்ரெஷரை பார்க்க வேண்டாம், அது அந்த அந்த போட்டியை சேலஞ்சை பார்க்க வேண்டாம். அது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்காம சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த அந்த உறவிலும் வெற்றி. அதாவது எதிரியை வெற்றி காணுவது வெற்றி. எதிரியை வெற்றி காணுவதற்கு அவனை வந்து காலி பண்ணணும்னு இல்லை, அவனுடைய அந்த வெற்றி நமக்கு உண்டான அந்த வெற்றியை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணிட்டே இருந்தா போறோம். உன் மேல எனக்கு பகை இல்லை, இந்த போட்டி வந்து போட்டியில முடிச்சு நீயும் நானும் வந்து சம்மந்தமே இல்லாதவர்னு போயிட்டே இருக்கணும். அதுக்காக போய் நான் வந்து ஒரு அணைச்சிக்கிட்டு நான் வந்து அதாவது உறவுக்கு சொந்தம் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய உறவு மெயினா நான் சொல்றது, குழந்தைகளுடைய உறவு ஒண்ணு குழந்தைகளுக்கு நமக்கு டைம் கொடுக்க முடியாம போயிடும், இல்லை அவர்கள் நம்மளை புரிந்து கொள்ள முடியாம போயிடும். அந்த உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அதுலயும் கூட சூரிய சந்திர மகாதசை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். காதலினுடைய உறவு மெயினா இன்னொன்னு, நம்ம வந்து விரும்புறவங்க ரொம்ப நாள் விரும்பி டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து எப்ப நிகழும் அப்படின்னா 2026, 2026 அப்புறம் 2028 வந்து அந்த உறவு திரும்ப கிடைக்கும், அல்லது புது உறவு திரும்ப கிடைக்கும். அதனால இந்த உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பேசும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் வந்து அவர்களுக்கு சுக்கிர மகாதசை நடந்து சனி புக்தியோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா, நேரடியாக பெருமாள் கோயிலுக்கு போயிட வேண்டியது. அங்க தாயார் லக்ஷ்மிக்கு வந்து ஒரு சகசர நாம குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. என்றால் இது ஒரு பெரிய உறவு. ஏன்னா இப்ப இந்த காலத்துல வந்து நேசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அன்பா அந்யோன்யமாங்கிறது ரொம்ப ரேரா இருக்கு. அதனால இந்த உறவுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமண ஏற்பாடுகள் தாராளமாக நடக்கும். 5க்குண்டான வந்து 11ஆம் இடம் ஏறுகின்றான். அப்படிங்கும் போது தாராளமாக திருமண உறவு ஜம்முன்னு நடக்கும். ஆமா, குழந்தைகளும் வந்து நல்ல புஷ்டியா தான் இருப்பாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, நமக்கு தான் கொஞ்சம் ஒத்து வராது. மற்றபடி திருமணம் அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச் மேரேஜ் பக்காவா செட் ஆகும் அஷ்டமத்து சனியில. அதனால அரேஞ்ச் மேரேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. அதே போல 11ஆம் இடத்துக்கு குரு போன உடனே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியத்திற்கு அஷ்டமத்து சனி எல்லாம் வந்து அதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் எல்லாம் சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? அதனால அது சம்பந்தம் கிடையாதுன்னாக்கா இங்க சுத்தமா சம்பந்தமே கிடையாதுங்கிறது இல்லை. அதாவது ஒருத்தருக்கு அஷ்டமத்து சனியில குழந்தை பிறந்தா அந்த சனி அந்த அந்த குழந்தைக்கு வந்து சனி சம்பந்தம் இருக்கும். ஒண்ணு சனி மகாதசையா இருக்கும், என்ன சனி புக்தியா இருக்கும், இல்லைன்னா அதுக்கும் ஒரு 7.5 சனி அஷ்டமத்து சனியோட தொடர்பு வரும். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, ஆனா என்ன அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், இந்த அஷ்டமத்து சனி அவர்களை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா குரு நல்ல வலிமையாக தான் இருக்கிறார். புத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி, அவர் நல்ல வலிமையாகி 11ஆம் இடத்துல உட்கார்ந்து மறுபடியும் 12ஆம் இடத்துக்கு போயும் கூட நல்ல உச்சம் பெற்று மறுபடியும் சனியை பார்க்கிறார். அப்படிங்கும் போது உறவுகள்ல குழந்தைகள் வரவு என்பது தடை கிடையாது, திருமண வரவு என்பது தடை கிடையாது. நட்பும் வந்து மேம்பாடு அடையும். ரைட்டா? நட்பும் நல்ல மேம்பாடு அடையும். வியாதிகளோட இருந்த உறவுகள்லாம் விடுதலை அடையும். இது ஒரு பெரிய அமைப்பு. ஏனென்றால் 6க்குண்டானவங்க 8ல போய் உட்கார்ந்தா ஏதோ தேவையில்லாத எனக்கு என்னென்னமோ வியாதி இருக்கோ அப்படின்லாம் தோணும். காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறையும். ஆனால் சில பேருக்கு ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாக வரும். அது யாருக்கு அப்படின்னு கேட்டா, மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசையில சனி புக்தி நடந்தால் ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அது வந்து என்ன, அது என்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துக்கிட்டாருனாக்கா நீங்க அதுக்கு யூ கேன் கோ அஹெட். அவ்வளவுதான். அடுத்தது படிப்பு.
படிப்பு அப்படிங்கிறது வந்து குருவனுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கிறது. அதனால படிப்புக்கு வந்து பஞ்சம் கிடையாது. ஆனா கேத்து வரும் பொழுது நமக்கு எந்த ஒரு படிப்புலையும் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு ஆழ்ந்து கவனம் செலுத்த முடியாது கேதுவனுடைய வரவுனால. ஆனால் சனி வந்து உங்களுடைய படிப்பை, அதாவது வந்து அவரு தன்னுடைய 10ஆம் பார்வையாக வந்து 5ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். அப்படிங்கும்போது ஹையர் ஸ்டடீஸ், அதாவது வந்து நம்ம தீசிஸ் எல்லாம் வந்து இது பண்றது, பிஹெச்டி வகைரா வகைராலாம் கொஞ்சம் தடைப்படும். அவர்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மற்றபடி ஆரம்ப படிப்பு இவர்களை எல்லாம் வந்து சனி ஒண்ணுமே பண்ண மாட்டார். உழைத்து படிக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அது கூட கேத்துவனுடைய அமைப்பினாலதான். அதாவது சனிக்கு இன்னொரு குணம் என்னன்னு கேட்டா, வேற ஏதாவது பிளானட்னால நம்ம அவஸ்தைப்பட்டாலும் சனி மேல தூக்கி போட்டுரும். அதையும் அமைதியா எடுத்துப்பார். ஆமாப்பா அப்படின்ட்டு. அதனால அட்டமத்து சனியினால பிரச்சனை கிடையாது. கேத்து வந்து லக்னத்துக்கு வர்றார், அதனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் விநாயகருடைய வழிபாடு. அதை பண்ணினாலே அது சரியா போயிடும். படிப்பினுடைய அமைப்புல வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது தாராளமா போயிட்டு வரலாம். வெளிநாட்டுல நல்லபடியாகத்தான் இருக்கு. வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள், நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திருமணம் வந்து நம்முடைய, அதாவது பாரத தேசத்தவர்களை நீங்கள் திருமணம் முடிப்பது நல்லது. ஏனென்றால் ராகுனுடைய ஸ்திதி, ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால நிறைய வாய்ப்புகள் வந்து, அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா நம்முடைய ஜாதகம் ஒத்துக்கணுமே. அப்படிங்கும்போது கேத்து தலையில இருக்க, சனி வந்து அஷ்டமத்துல இருக்க, மறுபடியும் கேத்து வந்து 12ஆம் இடத்துக்கு போகும்போது வெளிநாடு உறவுகளுக்கு, அதாவது திருமணத்துக்கு வாய்ப்பு வந்தாலும் வேண்டாம் மக்களே. இந்த ஒரு முறை கொஞ்சம் நம்ம ஊர் நம்ம தேசத்து அன்பர்களுக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஒரு 50 வருஷம் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கணும்னாக்கா இந்த அஷ்டமத்து சனியில அந்த முடிவுக்கு தான், அதாவது நம்மளோட தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இது வந்து நான் வந்து சொல்ல டைரக்டா சொன்னா சங்கடப்படுவீங்கன்னு சுத்தி சுத்தி சொல்ல அது ரொம்ப சுத்து மாதிரி தெரியுது. பரவாயில்ல, இருந்தாலும் உண்மை அதுதான் புரிஞ்சுப்பீங்க. சொத்துக்கள் சேர்ப்பேன் அப்படின்னா 2 விஷயம். முதல்ல வந்து இந்த 2025 எண்டு வரைக்கும் சொத்துக்களை விற்க வேண்டாம். ஏனென்றால் சனி அங்க உட்கார்ந்துட்டு ராகுவோட இருக்கார். ராகு இங்க 7ஆம் இடத்துக்கு வந்து கேத்து போகிறார். 26ஆம் வருடம் குரு வந்து லாபஸ்தானத்துக்கு போன உடனே தாராளமா சொத்தை விற்கலாம், லாபம் கிடைக்கும். சொத்து வாங்குறது எப்ப அப்படின்னாக்கா அதே 2026 நம்ம வந்து பிப்ரவரியில இருந்து 2027 எண்டு வரைக்கும் நம்ம சொத்துக்கள் வாங்கலாம். சரி, அதுல என்ன சனி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா? நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, சனி வந்து பண விஷயத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். அது யாருக்கு பிரச்சனை பண்ணுவார்னு நான் அதையும் சொல்லிட்டேன். சூரியனுடைய மகாதசை யாருக்கு நடக்கிறதோ அவர்களுக்கு சில பிரச்சனை உண்டு. சந்திரனுடைய மகாதசை யாருக்கு நடக்கிறதோ அது கூட பிசினஸ்ல தான் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறத ஒழிய பணத்தை வந்து பிடிங்கிட மாட்டார். திடீர்னு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு நான் போட்டது அப்படின்னு நோ. ஆனா வந்து தொழில வந்து இந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ அல்லது வந்து ஸ்டாக்கிஸ்ட் இந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து பெட்டர் ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எதாவது பண்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். குரு என்னதான் நல்ல நிலையில இருந்தாலும் கூட கேத்துனுடைய நிலையும் சனியினுடைய அந்த நட்சத்திர நிலையும், சனி வந்து எதிரியினுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சொத்துக்கள்ல வந்து வேற எந்த மாதிரியான சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனாக்கா, தந்தை வழி சொத்துக்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும்போது 2028 கிடைக்கும். சொல்லுங்க என்ன 2028 யாரு வந்து கேட்க போறா? ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது சொத்துக்கள் கிடைக்கும். உங்களுக்கு உரிமை பெற்ற சொத்துக்கள் கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதே போல தங்கம் இந்த மாதிரி வெள்ளி இவைகள்லாம் நான் வாங்க வேணாம் அப்படின்னு கேட்டா, குரு உச்சத்திற்கு போகிறாரு 2027 மேக்கு பிறகு. அந்த கடைசி வருஷத்துல உங்களுக்கு தங்க நகைகளும் அதே போல வேற மெட்டல்லையும் வந்து பிரேஷியஸ் வெள்ளி வைரம் முதலிய அந்த விஷயங்களையும் வாங்க முடியும். அப்போ அஷ்டமத்து சனியினால என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ட்ரகிளிங். அதை ஸ்ட்ரகிளிங்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டா, அதாவது வந்து சேலஞ்சிங். பலனே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனா பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். ரொம்ப கம்மி அளவுல கிடைக்கும் முதல்ல 1.5 வருஷம். அதுக்கப்புறம் பாருங்க, அஷ்டமத்து சனியில நம்ம இருக்கிற மாதிரியே தெரியாது. சுவாமிஜி எல்லாருமே பயமுறுத்துறாங்களே அப்படின்னு கேட்டா, நான் தான் சொல்லிட்டேன் எங்க பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படிங்கிற சொல்லிட்டேன்.
அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையே வாழ முடியாது. இந்த ஜோதிடம் என்கின்ற ஒரு சாஸ்திரமே நம்ம பயத்தை நீக்கி எங்க பிரச்சனை இருக்கு அங்க ஜாக்கிரதையாக இருப்பதற்காக தான், மேலும் பயமுறுத்துவதற்காக அல்ல அப்படிங்கிறது. என்ன வழிபாடுன்னா கணபதியினுடைய வழிபாடு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதே போன்ற லக்ஷ்மியினுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். சிவனுடைய வழிபாடு, இந்த 2 விஷயம். புதன்கிழமை கணபதி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மேன்மையை தரும். ஆக இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு நீங்கள் பயப்படுவது போல அல்ல, மாறாக நீங்கள் முன்னேறி உங்களுடைய வாழ்க்கையில் மேலான அதே போன்று ஒரு உறுதியான நிலையை அடைந்த பிசினஸ்ல எல்லாம் ஒரு அசைக்க முடியாத நிலையை அடையக்கூடிய வகையில் தான் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த 3 வருஷங்களும் இந்த வக்கர நேரத்துல மட்டும் நான் சில வீடியோக்கள்லாம் போறேன், அதை கவனிச்சுக்கிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதுதான் நல்ல நேரம். அஷ்டமத்துல சனி வக்கரம் பெறுவது ரொம்ப நல்லது. யாராவது அதை மாத்தி குழைப்பிட்டாங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த வீடியோ வரும்பொழுது என்னென்ன விஷயத்துல நம்ம டெபாசிட் பண்ணலாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு வேண்டிய வரங்களையும் அதே போன்ற உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்க செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.